நம்முடைய வாழ்வியல் கூடிடுச்சு, நம்மளுடைய ஆயுசு வந்து கூடிடுச்சு. இப்போல்லாம் கண்டிப்பாக எல்லாராலையும் 75 வயசு ஈஸியாக டச் பண்ண முடியும். ஒரு நம்மளே சேட்டை பண்ணி நம்மளே ஏதாவது பிரச்சனை பண்ணால் தான் அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வருமே ஒழிய, இல்லை ஒரு விபத்துக்களோ இல்லை என்றால் எதிர்பாராத சில நோய்கள் வந்தால் தான் பிரச்சனை. இல்லைன்னா 75 பெஞ்ச் மார்க்காக தமிழ்நாட்டிலே வந்தாச்சு. 80, 82லாம் ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி வயோதிகம் வரும்போது வயோதிகத்தில் வரக்கூடிய நோய்கள், வயோதிகத்தில் ஒரு காலத்தில் வயோதிகத்தில் மட்டும்தான் வரும்னு இருந்துச்சு. இப்போ அது இளமையிலே ஆரம்பித்து வயோதிக காலத்தில் பல சிக்கலை உண்டாக்குறது. அதில் எடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மிக முக்கியமாக புற்றுநோய்கள் மிக அதிக அளவில் பெருகிக்கிட்டே வரக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள், இதற்கு எதிராகவும் நம்ம எப்படி தயாராக வைத்துக்கொள்ளுது. ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீசஸ், இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ காய்ச்சல்ஸு, புதுசாக வைரஸ், பாக்டீரியாவுக்கு எதிராக எதிர்ப்பாற்றலை எப்படி செம்மைப்படுத்துவது ஒன்று. தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னால ஒரு சர்க்கரையிலையோ இரத்த கொதிப்புலையோ புற்றுநோயிலையோ நம் உடல் பாதிப்படையக்கூடாது. ஒருவேளை வந்திருந்தால் அதை விரைவாக வெளியேற்றவும் மருந்துகளோடு இணைந்து பணியாற்றவும் என்ன செய்வது? இந்த 2 கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இந்த 2 கேள்விக்கு வேக்சின்கள் ஒருவட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற மருத்துவம், அதெல்லாம் இன்னொரு பக்கம். அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், அது வேறு துறை. நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்பது உணவு தான். நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம்ம எடுக்கக்கூடிய அக்கறைகள் வந்து உணவின் மூலமாக தான் எடுக்க முடியும். அந்த உணவு எப்படியாக இருக்கணும், அந்த உணவுக்கான ஒரு மெனக்கெடலும் கரிசனமும் தினம் தினம் என்னவாக இருக்கணும், இது அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். நம் வீட்டில் அந்த பயிற்சி தொடங்கணும். எந்த ஒரு மாற்றம் நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து துவங்கு. இதுதான் காந்தியிலேருந்து எல்லாரும் சொன்ன விஷயம். அப்போ அந்த மாற்றத்தை நம்ம வீட்டில் எப்படி மாற்ற முடியும், என்ன சின்ன சின்ன விஷயங்கள், அக்கறைகள் எடுக்க முடியும், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இந்த கம்யூனிகபிள் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். நம்மளுடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலுக்குள்ளே பிறக்கும் போதே உடல் வைத்திருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல். அடாப்டிவ்ங்கிறது ஒரு கிருமி வருது, இல்லைன்னா ஒரு தொற்று, ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ, இல்லை என்றால் ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு புரதம் ஒரு போலன்லேருந்து வருது, இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் மோந்துட்டோம், ஏதோ ஒரு வாசனையில் அது உள்ளே வந்த ஒரு ரசாயனம், அதற்கு எதிராக நம் உடல் எடுக்கக்கூடிய இது வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். இது சரியாக இருக்கணும்னா முதல் விஷயம் புரதம் மிகச் சரியாக இருக்கும். நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை உலக நாடுகள் எல்லாத்துலேயும் நீ மொத்தமாக பார்த்தோம்னா இந்தியாவில் நம்ம எடுக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு மிக மிக குறைவு. நம்ம புரதத்தை நல்லா எடுக்கக்கூடிய பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நம்ம கொண்டு வரும். ஒரு மரக்கறி உணவாளர்கள், நான் வந்து வெஜிடேரியன், நான் வந்து மரக்கறி மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு புரதம் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பயிர்களும் தானியங்களும் தான். நம்மளுடைய ஒரு நாள் பயன்பாட்டில் அந்த பயிர் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லை சார், நான் தினம் பருப்பு போட்டு சாப்பிட்றேன், சாம்பாரில் பயிர் இருக்குது, அளவு எடுத்து பாருங்கள். என்னுடைய எடை வந்து 70 கிலோ. 70 கிலோவுக்கு வந்து 70 கிராம் வந்து புரோட்டீன் வேணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் வேணும். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரோட எடையை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் எடைக்கு ஈக்குவலாக அந்த கிராம் புரோட்டீன் நம்ம எடுக்கிறோமா காலையிலேருந்து? புரோட்டீன் மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாம்பாரில் போடுறதுன்னா எவ்வளோ வந்துடும்? உங்களுக்கு பரிமாறப்படக்கூடிய சாம்பாரினுடைய அளவில் அந்த தோரம்பருப்பு எத்தனை வந்துடப்போகுது? 2 ஸ்பூன் இருந்தணுமா, இல்லை 3 ஸ்பூன் இருந்தணுமா? அவ்வளோதான் இருக்கும். அது 3-4 ஸ்பூன் 20 கிராம் எடுத்திங்கன்னா அதில் 18% தான் புரோட்டீன். ஸோ 20 கிராமில் 18%னா வெறும் 3.5 கிராம் 4 கிராம் தான் புரதம் அதில் வரும். சாம்பாரில் அவ்வளவு. பருப்பே ஒரு இதாக வச்சு எவ்வளோ 25-30 கிராம் பருப்பு வரும். அந்த 30 கிராம் பருப்புலேயும் அகைன் 20% தான் பயிர். ஸோ மொத்தத்துக்கு 10 கிராம் கூட நமக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கு தேவையோ 50 கிராம், மீதி 40 கிராமுக்கு எங்கே போகிறது? பெரிய பெரிய டப்பாவில் கடையில் விற்கிறானே சார், அதை போய் வாங்கி 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாமான்னா அது தப்பு. அது வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் வேறு புரதமே இல்லைங்கிற அடிப்படையில் நீ வேணால் மருத்துவர் பரிந்துரைத்தால் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற நேரங்களில் நாம் தான் தேடி எடுக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்குது சுண்டலில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சிவப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாம் வந்து சர்க்கரை வியாதிக்கும் மிகச்சிறப்பு. அது வேகமாக சுகரை ஏற்ற விடாது. ஸோ நல்ல ஒரு கொண்டக்கடலை வந்து ஒரு 100 கிராம் 120 கிராம் நம்ம எடுக்க முடியும். அது காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சாயந்தரம் சுண்டலாக எடுத்துக்கலாம். சோயா 35-40 கிராமுக்கு மேலே வந்து சோயாவில் மட்டும்தான். ஈவன் சில சோயா 50 கிராம்லாம் சொல்கிறாங்க. 50% வந்து சோயாவில் வந்து இது இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதிலே இருந்து எடுக்கக்கூடிய தோஃபுங்கிற பன்னீர், இல்லை நம்ம பாலிலிருந்து எடுக்கக்கூடிய பன்னீர், இது எல்லாத்துலேயும் புரதம் இருக்குது. நம்ம வி ஷுட் என்ஷூர் அவர் சில்ட்ரன், அவர் ஃபேமிலி ஷுட் கெட் அடிக்குவேட் ப்ரோட்டீன். இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ப்ரோட்டீன் சரியாக இருந்து கொண்டே இருந்ததுன்னா லாங் டேர்மில் நமக்கான எதிர்பார்த்தல் கொஞ்சம். ஏன்னா ப்ரோட்டீன் தான் 2 வேலை செய்யும். ஒன்று மசில் பில்டர்ஸ், நம்ம உடல் திசுக்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், அது மசில் பில்டர்ஸ். 2வது இம்யூன் பில்டர்ஸும் அதுதான், எதிர்பார்த்தலை கொடுப்பதும் அந்த ப்ரோட்டீன் தான். ஸோ தினம் அடிக்குவேட்டாக அந்த புரதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா, இது ஃபஸ்ட்.
ரெண்டாவது வந்து நம்ம உடலுக்கு போராடக்கூடிய தன்மையும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமும் உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தில் அங்கங்கே வந்து ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் தங்குறதுனால தான் பல செல் அழிவுகள் நடக்குது. அதை மாற்றணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் அப்படின்னா கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். நல்ல மாதுளம்பழம், சிகப்பு மாதுளை, நல்ல நவ்வாப்பழம். ஏன் கவுனியை கொண்டாடுறோம்? கவுனியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த ஆந்தோசைனின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால தான் கவுனின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை நம்ம எடுத்துக்கலாம். சிவப்பரிசி ஏன் மாப்பிள்ளை சம்பா? அந்த பேருக்காக இல்லை, மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கக்கூடிய லைகோபீன், அந்த வெள்ளை சிவப்பு நிறம் வந்து நம்ம நீங்கள் உட்காந்துருக்க சேரில் இருக்க கலர், அந்த லைகோபீன், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளையும் லைகோபீன் இருக்குது. மாதுளையில் இருக்குது, மிளகாவத்தில் கூட இருக்குது. அதுக்காக மிளகாத்தில் பொரியல் பண்ணி சாப்பிட முடியாது. அந்த மிளகாவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் நம்ம வயிறை புண்ணாக்கிறோம். அதனால் சிகப்பு மாதுளை எடுக்க சொல்கிறோம், சிகப்பு அரிசி எடுக்க சொல்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த லைகோபீனை தனியாக வணிகம் பண்ணுறாங்க. நான் வந்து அது எங்கிறதெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். பெரும்பாலும் சிகப்பு அரிசியிலேருந்து தான் பிரிக்கிறாங்க. அரிசியை விளைய வச்சு அதிலிருந்து சிகப்பு நிறமியை பிரிக்க வச்சு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அதனுடைய விலை $1300 அதனோட 1 கிலோ லைகோபீனோட விலை. அதை வாங்கி சாப்பிட்றதா அப்போ இருக்கட்டும். சிவப்பரிசி நம்ம சாப்பிட்டு போகிறோமா? என்ன வந்தது? நல்ல மாப்பிள்ளை சம்பா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஞவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி உண்டு. ஞவரா அரிசி, மட்டை அரிசிப்பாங்க. இது மாதிரி சிகப்பு நிறமுள்ள அரிசியை, தில்லை நாயகம் அப்படின்னு ஒரு அரிசி. தில்லை நாயகம்ங்கிறது மதுரை பகுதியில் இருக்குது. ரத்தசாலி ஆயுர்வேதத்தினுடைய மூல புத்தகங்கள் எல்லாம் அது நிறத்துக்காக அந்த பேரை அவங்க கொடுத்துருக்காங்க. ரத்தசாலி அரிசி இங்கே விளையுது. அதெல்லாம் புட்டுலாம் செஞ்சால் அவ்வளோ, எங்கள் வீட்டில் ஒய்ஃப் செஞ்சிருந்த ஒரு தடவை புட்டு, ரத்தசாலி புட்டு அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட். மிகச்சிறப்பாக சிவப்பரிசியில் செய்யக்கூடிய புட்டு. அது மாதிரி நம்ம வந்து உணவில் இந்த நிறமி சத்துள்ள விஷயங்களை உங்களோட காலை உணவுகளில் ஒரு பக்கம் புரதம், இன்னொரு பக்கம் இந்த சிகப்பு கருநீல நிறம் உள்ள பழங்களோ இல்லை நம்ம தானியங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது முதல் டேக் ஹோமாக வைத்துக்கொள்ளணும். இன்றைக்கி வந்து நம்ம காலை உணவில் இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஒரு நல்ல சுண்டல், பல தானிய சுண்டல், என்ன வேணாலும் இந்த மாதிரி நான் சொன்னேன் எந்த பயிராக இதை இப்படி தான் பண்ணணுமா, வெங்கடேஷ் பட் இப்படி தான் சொல்லியிருக்காரு அதுதான் எடுக்கணும்லாம் இல்லை. எந்த உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, அம்மா, அப்பா, சித்தப்பா யார் சொல்லி கொடுத்தாலும் பண்ணுங்கள். அதை வைத்து நம்ம வீட்டில் வைத்து சில பேர் சொல்லுவாங்க, சார் சுண்டல் சாப்பிட்டா வாய்வு ரொம்ப வருது, கேஸ்ட்ரிக் வந்துடும், அதுக்கு தான் இஞ்சியை போட்டுக்கணும், புதினா போட்டுக்கணும், கருவேப்பிலை துவையல் போட்டுக்கணும், சீரக தண்ணியை குடிச்சிக்கலாம், ஓமத்தூளை மேலே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் விளக்கிறோம். நம்ம எப்போவுமே ஒரு டக்குன்னு ஒரு ப்ரிஜிடியூஸ்டு மைண்டுக்குள்ளே போயிடுறோம். எனக்கு இது ஒத்துக்காது, எனக்கு இது வராது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிவிட்டு அது சாப்பிட்றதே இல்லை. அப்படி இல்லாமல் அதுக்கு என்ன ஒரு அதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு சீரகத்தூளையோ ஓமத்தூளையோ போட்டு இல்லை கருவேப்பிலை இதை வச்சு இஞ்சியை வைத்து அதை சாப்பிட்டோன்னா புரதமும் கிடைக்கும், அந்த ஜீரணமாகக்கூடிய தன்மையும் மிகச்சிறப்பாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமாக வச்சுக்க வேண்டியது.